சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பங்கேற்று வேல்முருகன் பேசினார். அப்போது குறுக்கிட்டு அவை முனைவரும் அமைச்சருமான துரைமுருகன் உள்ளே ஒன்றும் வெளியே ஒன்றும் பேசுவது ஏன் என வினவினார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? சட்டப்பேரவையில் இன்றைய தினம் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போதான விவாதத்துல அப்போது பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் தான் பல நாட்களாக ஒரு கோரிக்கையை வைத்தால் அதனை அரசு நிறைவேற்றுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை பேரவையில் வைத்திருக்கிறார். அதாவது அரசிடம் உரிமையோடு வேல்முருகன் பல கோரிக்கைகள் வைப்பதாகவும் முதலமைச்சர் பேரவையை விட்டு செல்லும் நாட்கள்ல அவர் கார் வரையிலும் சென்று அவரை வழி அனுப்புவதாகவும் அப்போது முதல்வரிடம் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கும் போதும் பல முறை கேட்டும் அது நிறைவேற்றி தரப்படவில்லை. முதல்வர் அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த போதும் கூட அதனை அமைச்சர்கள் இதுவரை நிறைவேற்றாத சூழல் இருக்கிறது. இதற்கு முன்பாக திமுக இதற்கு முன்பாக ஆட்சி செய்த போது தான் எதிர்க்கட்சியாக இருந்த நாட்களில் கூட வைக்கப்பட்ட கோரிக்கைகளை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். ஆனால் தற்பொழுது கூட்டணியில் இருக்கிறேன், இப்பொழுது கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு கோரிக்கைகள் கூட தீர்வு கிடைப்பதில்லை என்ற ஒரு அதிருப்தியும் குற்றச்சாட்டாக திமுக மீது வைத்திருந்தார். இதற்கு பதிலளித்து பேசிய அவை முன்னவர் திமுகவுடைய அமைச்சர் துரைமுருகன், வேல்முருகன் சட்டசபைக்குள்ளாக பேசும் பொழுது தான் கூட்டணி கட்சியில் இருப்பவன் எனக்கு செய்யவில்லை என்று கேட்கிறார், வெளியில போய் பேட்டி கொடுக்கும் பொழுது எங்களை திட்டி பேசுகிறார், இப்பொழுது கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையா என்பதே தெரியாத நிலை இருக்கிறது என்று அதை நகைச்சுவையாக பதிலளித்து முடித்திருந்தார். இதனை தொடர்ந்து பதிலளித்த முதலமைச்சரும் கூட பதிலளித்து பேசியிருந்தார். அதற்கு முன்பாக திமுக பேச்சாளராக இருந்தேன், அந்த உரிமையில் கேட்கிறேன் என்பதெல்லாம் அவர் பேசிய பொழுது அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் அதனால்தான் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்று பதிலளித்திருந்தார். தொடர்ந்து அமைச்சர்களுடைய செயல்பாடு அவருடைய கோரிக்கை மீது திருப்திகரமாக இல்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து வேல்முருகன் பேசியதற்கு துரைமுருகன் மீண்டும் பதிலளித்தார். அப்பொழுது துரைமுருகனுடைய பதில் என்பது தான் சென்சிட்டிவாக வைக்கக்கூடிய கோரிக்கைகளை கூட அவை முன்னவர் நகைச்சுவாக பேசி அதனுடைய வீரியத்தை குறைத்து விடுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் துரைமுருகன் மீது வேல்முருகன் வைத்திருக்கிறார். அதாவது வன்னியர்களுக்கான சிலை வைப்பது குறித்தான கேள்வி அவர் கேட்டிருந்தார். அதாவது வன்னியருடைய தலைவர்கள் வன்னியர்களுடைய 70 போராட்டங்களுக்கு சிலை வைப்பது குறித்து அவர் கேள்விகளை கேட்டிருந்தார். அப்பொழுது பதிலளித்து பேசும்போது துரைமுருகன் அவருடைய கோரிக்கை தொடர்பாக பேசியதற்கு நான் சென்சிட்டிவாக பேசுகிறேன், அதை குறுக்கிட்டு நகைச்சுவையாக பேசி அந்த கோரிக்கையை நீங்கள் நீர்த்திவிட செய்கிறீர்கள், அதனுடைய வீரியத்தை குறைத்து விடுகிறீர்கள் என்று மீண்டும் வேல்முருகன் துரைமுருகன் மீது ஒரு குற்றச்சாட்டை அவையில் பதிவு செய்திருக்கிறார்.